Hi friends, welcome to Healthy Cooking Channel. In this video, we will சுவையான புதினா மல்லி துவையல் ரொம்ப ஈஸியா கம்மியான இன்கிரிடியன்ட் வச்சு எப்படி டேஸ்டியா செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா காரத்திற்கு ஏற்ப 5 காய்ந்த மிளகாய் சேர்க்கிறேன். இது கொஞ்சம் காரம் தூக்கலா இருக்கும். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்ததா 2 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு நறுக்கின மல்லி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு அந்த இலைகள்லாம் சுருண்டு வந்தது அப்படின்னா போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 4 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஆற விட்டுறணும். ஆற விட்டுட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கல்லுப்பு, கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணும். ரொம்ப தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா சட்னி பதத்துக்கு வந்துடும், துவையல் மாதிரி வராது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு கரகரப்பாக அரைச்சிட்டு சூடான சாதத்து கூட வச்சு சர்வ் பண்ணலாம். நம்ம பரிமாறும் போது நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு சர்வ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களை கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிக்கு மறக்காமல் ஹெல்தி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.